ஒரு கிளையண்ட் ஒருத்தவங்க ஃபோன் பண்ணாங்க. ஒரு சார் ஒருத்தவங்க ஃபோன் பண்ணாங்க. உங்ககிட்ட நெறைய விஷயம் பேசணும் எனக்கு. என்னால தாங்க முடியல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என் ஒய்ஃப் வந்து ஒரு ஐடில வேலை பார்க்குறாங்க. இப்போ ஹெச்ஆரா இருக்காங்க ஒரு கம்பெனியில. என் பொண்ணு குறித்து தான் சார் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. கண்ணெல்லாம் கலங்கிருச்சு அவருக்கு. என் டாட்டர் அப்போ தான் ஸ்கூல் முடிச்சுட்டு வரா. வந்துட்டு என்ன டாடி சீக்கிரமா வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. மம்மியை பத்தியா டாடி? எனக்கு தெரியும் டாடி அப்படின்னு சொன்னோனே நான் ஷாக் ஆயிட்டேன். என் ஒய்ஃப் தப்பு பண்ணுறத என் பொண்ணு சந்தேகப்படுது. ஓகே. என் ஒய்ஃபை நான் எப்படி சந்தேகப்பட்டேன்? என் ஒய்ஃப்க்கு ஏதோ தப்பு பண்ணுறா, நான் எப்படி எனக்கு தெரிஞ்சுது அப்படின்னா, அவங்க நார்மலாக ஆஃபீஸ் போகிறப்போ சுடிதாரில் போகிறவங்க வீக்கெண்டில் வந்து வேறு மாதிரி ட்ரெஸ்ஸிங் கோடில் பார்ப்போம். புதுசாக ஒரு நபர் வரார், ஸ்பாட்டுக்கு வந்துடுறாங்க, ஈஸியரில் ஒரு ஸ்பாட்டுக்கு வந்துடுறாங்க. இவங்க 2 பேரும் மட்டும் நிற்கிறாங்க. இவங்களே அப்படியே அந்த பார்லேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா அப்படியே ரூம்குள்ளார போகிறாங்க. நான் என் பொண்ணு சொன்ன மாதிரி இல்லை டாடி, மம்மியை டிவோர்ஸ் பண்ணிவிடு, நம்ம அடுத்த நம்ம பார்த்துக்கலாம் டாடி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு என் பொண்ணு இருக்குது. ஆனால் எவ்வளோ சஃபர் ஆனாலும் என் ஒய்ஃபையும் என் பொண்ணையும் நான் நல்லா பார்த்துருக்கேன். இது வரைக்கும் நல்லா பார்த்துருக்கதா தான் நான் நம்புகிறேன். ஸோ ஒரு மனுஷன் தான் மனைவிக்கு பொண்ணுக்கும் உண்மையாக இருக்கணும், சந்தோஷமாக வச்சுக்கணுங்கிறதுக்கு நிறைய மெனக்கெட்டுருக்கார். அதையும் மீறி நீ சீட் பண்ணுறேன்னா அப்போ ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட டிடெக்டிவ் பிரபு சார் தான் இணைஞ்சிருக்காங்க. எப்பயுமே அவர் நம்ம கூட பேசும்போது அவர் பார்த்ததுலேயே கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான கேஸ்லாம் நம்ம கிட்ட ஷேர் பண்ணுவார் இல்லையா? இன்னைக்கும் அந்த மாதிரி ஒரு கேஸ் தான் நம்ம கிட்ட ஷேர் பண்ண போறாங்க. வாங்க அது என்னன்னு நம்ம பேசி தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். அதாவது பொதுவாகவே மேரிட் கப்புள்ஸ்குள்ளே வந்து ஒரு பிரச்சனை வர்றது, அதுக்குள்ளே ஒரு அஃபேர் இருக்கிறது அப்படிங்கிறது காலங்காலமாக இருந்துகிட்டே தான் இருக்குது. நீங்கள் அந்த மாதிரி எதுவும் கேஸ் பார்த்துருக்கீங்களா? உங்களே வந்து என்ன இப்படி நடக்குது அப்படின்னு நீங்கள் நினச்ச மாதிரி இருந்தால் கேஸ் எங்களுக்கு ஷேர் பண்ண முடியுமா சார்? நிறைய கேஸ் இருக்குது. ஒரு கிளையண்ட் ஒருத்தவங்க ஃபோன் பண்ணாங்க. ஒரு சார் ஒருத்தவங்க ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணிவிட்டு, சார் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன விஷயம் சார்? சொல்லுங்கள், ஃபோனில் பேசலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, சொல்லுங்கள். இல்லை சார், கொஞ்சம் நேரில் பேசணும், உங்ககிட்ட நிறைய விஷயம் பேசணும் எனக்கு, என்னால் தாங்க முடியல அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சரி வாங்க அப்படின்னு சொல்லி அவளை பீச்சுக்கு வர வச்சுட்டு நான் போகிறேன். இந்த டைமுக்கு வந்துடுங்க சார்ன்ட்டு. நல்ல ப்ரொஃபைலில் இருக்கவங்க, அதாவது எப்படி சொல்கிறதுன்னா, அவர் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காரு. இன்ஜினியர். அவங்க ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் ரன் பண்ணிகிட்ருக்காங்க. நல்ல ஒரு லக்ஸரி லைஃப் வாழ்கிறாங்க. ப்ரீமியம் ஃப்ளாட்ஸில் தான் இருக்காங்க, எல்லாமே இருக்காங்க. அவர் வந்து சொல்கிறார் என்கிட்ட, சார் என்னை சுற்றி ஏதோ தப்பு நடக்குது, எனக்கு வீட்டில் படுத்தா தூக்கம் வரல, ஏதோ எனக்கு உள்ளுணர்வு சொல்லிக்கிட்டே இருக்குது, நீ நீ ஏமாந்துட்ட, நான் ஏமாந்துட்ட மாதிரி எனக்கு ஃபீல் ஆகிட்டே இருக்குது, என்னை சுற்றி ஏதோ நடந்துக்கிட்டு இருக்க மாதிரி அப்படின்னு சொல்கிறாரு. எதை பேஸ் பண்ணி சொல்கிறீங்க, என்ன நடக்குதுங்கிறத சொல்லுங்கள், கொஞ்சம் கிளியராக சாலிடான ஒரு ரீசன் சொன்னீங்கன்னா நான் அதை பேஸ் பண்ணி நான் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுவேன் சார். இல்லை சார், எனக்கு என்னன்னு சொல்ல வரலை அப்படின்னு சொல்லி அவங்க ஃபேமிலி பற்றின டீட்டெயில்ஸ் சொல்கிறார். இந்த மாதிரி என் ஒய்ஃப் வந்து ஒரு ஐடியில் வேலை பார்க்குறாங்க, இப்போ ஹெச்ஆராக இருக்காங்க ஒரு கம்பெனியில். ஸோ அவங்க ப்ரொஃபைல் நல்ல ப்ரொஃபைல், நல்ல வேலை செஞ்சிட்ருக்காங்க. எனக்கு வந்து 10th படிக்கிற ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குது. அவங்க வந்து இந்த இடத்துல இந்த ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. என் பொண்ணு குறித்து தான் சார் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. புரியல எனக்கு இது கொஞ்சம். இல்லை சார், என்னோடய பொண்ணு லைஃப்பை பற்றி நான் யோசிக்கணும். ஏன்னா நான் வந்து எவ்வளோ பிஸ்னஸில் நிறைய ஏற்றத்தாழ்வுலாம் வரும். நிறைய ப்ராஃபிட் வருது, இது நிறைய லாஸ் வருது. இது எல்லாத்தையும் டேக்கிள் பண்ணி ஒவ்வொரு நாளாக நான் கடந்து போயிட்டே தான் இருக்கேன். பட் என்னோடய இது வந்து என் ஃபேமிலி எதுவும் அஃபெக்ட் பண்ணக்கூடாதுங்கிறதுல நான் ரொம்ப ஒரு கான்சன்ட்ரேஷனோடு தான் இருக்கேன். ஸோ அவங்களுக்கு என்ன தேவையோ அது எல்லாத்தையும் நான் சரியாக பண்ணிக்கிட்டு இருக்கிறது தான் இந்த நாள் வரைக்கும் நான் நினச்சிக்கிட்டு தான் இருக்கேன். எனக்கு அது நான் அப்படி சரியாக தான் சார் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அவங்கள பார்த்தாலே தெரியும், அவங்க நல்ல ஒரு ப்ரொஃபைலில் இருக்காங்க, ஒரு நல்ல லக்ஸரி காரில் தான் வராங்க, வந்து நம்மளை மீட் பண்ணாங்க. ஆஃபீஸ் வர சொன்னால் பிகாஸ் அவங்க வந்த டைம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி லேட் டைம்னு வச்சுங்களேன். 11:30க்கு மேலே நம்ம பீச்சில் உட்காந்து பேசுகிறதுங்கள ஒரு அந்த மாதிரி அந்த டைம் இது எல்லாத்தையும் பேசுகிறாங்க. அவரை பற்றி நம்ம ஒரு புரிஞ்சுக்கிட்டோம். என்ன சார் சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட கேட்குறோம். நம்ம அவங்களுக்கு ப்ரெஷர் பண்ணிக்கிட்டே இருக்கோம். நீங்கள் மறைக்காதீங்க, உங்களுக்குள்ளார இருக்கிறத மறைக்காதீங்க, நீங்கள் என்கிட்ட சொன்னீங்கன்னா நான் அதுக்குண்டான சொல்யூஷனை நான் தேடுவேன் சார், நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறப்போ கண்ணெல்லாம் கலங்கிருச்சு அவருக்கு. என்ன சார் ஆச்சு, இருங்க சார், கூலாக இருங்க அப்படின்னு சொல்கிறப்ப அவர் சொல்கிறார், இல்லை சார், நான் ஒரு நாள் ஆஃபீஸ்லேருந்து சீக்கிரமாக வந்துட்டேன், வீட்டுக்கு வந்துட்டு நான் சோஃபாவில் உட்காந்துருந்தேன். என் டாட்டர் அப்போ தான் ஸ்கூல் முடிச்சுட்டு வரா. வந்துட்டு என்ன டாடி சீக்கிரமாக வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. என் குழந்தைய பார்த்ததும் எனக்கு மனசு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இல்லைம்மா, மனசு சரியில்லை, அதனால தான் சீக்கிரமாக வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறப்ப என் டாக்டர் வந்து ஒரு விஷயம் சொன்னா சார். மம்மியை பற்றியா டாடி? எனக்கு தெரியும் டாடி அப்படின்னு சொன்னோடனே நான் ஷாக் ஆகிட்டேன். என்னம்மா சொல்கிற அப்படின்னு என் பொண்ணுக்கிட்ட இல்லை டாடி,
மம்மி சரியில்லைங்கிறது எனக்கு தெரியுது. அவங்கள இவ்வளோ நாள் நீங்கள் அவங்க கூட எப்படி இவ்வளோ நாள் வாழ்ந்ததே பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி என் பொண்ணு சொல்லுது சார். 15 வயசு பொண்ணு வந்து இந்த விஷயத்த என்கிட்ட சொல்கிறா. எனக்கு இதுதான் நடக்குதாங்கிறது எனக்கு தெரியல. ம். என் பொண்ணுக்கு நான் என்ன ஆன்சர் பண்ணணும்னு தெரியல. இதை வச்சு நான் என் பொண்ணோட லைஃப்க்கு ஏதாவது பெரிய பிரச்சனை வருமா, பாதிப்பு வருமா அப்படிங்கிறத நான் யோசிக்கிறேன். இது எனக்கு கொஞ்சம் கிளியராக இன்வெஸ்டிகேஷன் பண்ணி கொடுங்க சார். யார் என்னன்னுலாம் எனக்கு தெரியாது. ஆனால் என் ஒய்ஃப் தப்பு பண்ணுறத என் பொண்ணு சந்தேகப்படுது. ஓகே. என் ஒய்ஃபை நான் எப்படி சந்தேகப்பட்டேன், என் ஒய்ஃப்க்கு ஏதோ தப்பு பண்ணுறா, நான் எப்படி எனக்கு தெரிஞ்சுது அப்படின்னா, அவள் என்கிட்ட முன்ன மாதிரி இல்லை. ம். நாங்கள் எப்போவுமே வந்து ஒரு வீக்கெண்டில் ஃபேமிலியாக ஒரு அவுட்டிங் போகிறது கொள்வது அந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கும். ஃபேமிலி அடுத்து என்ன பண்ணணும், பாப்பாவுக்கு என்ன செய்யணும், இந்த இடம் என்ன ஆச்சு, அது பிஸ்னஸை குறித்து, இன்வெஸ்ட்மெண்ட்டை குறித்து இதெல்லாம் நாங்கள் பேசுவோம். சமீப காலமாக இது எதுவுமே நடக்கலை. நானும் நிறைய நேரம் வா உட்காந்து பேசலாம் வா அப்படின்னு சொல்கிறப்ப, இல்லைங்க எனக்கு வேலை இருக்குது இதுன்னு சொல்லிட்டு எப்போ பார்த்தாலும் லேப்டாப்லேயே இருக்கா. ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிட்டு வீக்கெண்டில் என்னங்க லேப்டாப் வச்சு வேலை பார்க்குறது, எந்த ஐடி பீப்புள்ஸ் இதெல்லாம் பண்ணுறாங்க. இவ ஹெச்ஆர் எனக்கு அந்த பொறுப்பு இருக்குது, நான் அதெல்லாம் பண்ணணுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கா. ஸோ இதெல்லாம் டவுட்டாக இருக்குது சார். அடிக்கடி அவுட்டிங் போகிறா, வெளியே போகிறா, வீக்கெண்ட் பார்ட்டி இருக்குது, நாங்கள் அங்கே போகிறோம் இங்கே போகிறோன்னு சொல்கிறா. அங்கே போயிட்டு பிளானை மாற்றிடுவா. எங்க இங்கே இல்லை, நான் வேறு இடம் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி மாற்றிடுவா. ஓகே. ஓ அப்படியாம்மா, சரிம்மா பார்த்து வந்துரு அப்படின்னு சொல்லி நானும் சொல்லிடுவேன். இது வந்து பிளான்ஸ் வந்து அவங்க அங்கே போனதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ணுறாங்க இல்லையா? இது இவர் கால் பண்ணி பேசும்போது தெரிய வருதா, இல்லை அங்கே போனதுக்கப்புறம் அவங்களாவே இவங்கெல்லாம் ஃபோன் பண்ணி தான் வாலண்டரியாக இவங்க தான் ஃபோன் பண்ணி, ஏங்க நாங்கள் இந்த ஹோட்டல் போல நாங்கள் இந்த இடம் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி சரி பார்த்துரு, ஏன் என்னாச்சு பிளான், இல்லை பசங்க எல்லாம் இங்கே செட் ஆகலை, அங்கே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏதோ ஹோட்டலுக்கு ஏதோ ரீசன் சொல்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு ஒன்றும் பெரிய விஷயம் சார். அவங்க பாட்டு அவங்க கொலீக்ஸ் கூட தான் இருக்காங்கங்கிறது எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி எனக்கு இருந்தது. நான் அது கேஷுவலாக இது நாள் வரைக்கும் கடந்து வந்துட்டேன். பட் இப்போது வந்து என் பிள்ளை இந்த மாதிரி சொன்னதுக்கப்புறமா இது என்னால் எடுத்துக்க முடியல, ஈஸியாக எடுத்துக்க முடியல. இது என்ன தான் நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு பார்த்து கொடுக்கணும் சார். சரிங்க சார் பண்ணலான்னு அவங்க மிஸ்ஸஸோட ஃபோட்டோஸு, என்ன கம்பெனி, என்னவா ஒர்க் பண்ணுறாங்க, என்ன வெஹிக்கிள் நம்பர், எல்லா டீட்டெயில்ஸும் நம்மகிட்ட கொடுக்குறாங்க. சரிங்க சார், இதை நாளைக்கு மார்னிங் நான் ஆஃபீஸுக்கு போய்ட்டு நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன்னு சொல்கிறேன். ஓகே. அதுக்கப்புறமா நான் வந்து டீம் செட் பண்ணி பசங்கக்கிட்ட சொல்லிடுறேன். கொஞ்சம் க்ளோஸாக நின்று வாட்ச் பண்ணணும். எனக்கு எதுவுமே மிஸ் ஆகக்கூடாதுங்கிற மாதிரி நம்ம டீம்கிட்ட சொல்லிட்டா, ஒன்ஸ் நம்ம டீம்கிட்ட அதெல்லாம் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டாலே பசங்க நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்ப்பாங்க. அந்த மாதிரி பார்க்குறோம். ரெகுலராக பார்த்துக்கிட்டே இருக்கோம். எவ்ரி வீக்கெண்டு நாங்கள் வந்து அவங்கள சர்வலன்ஸ் பண்ணுறோம். இது ரெகுலர் டேஸில் என்ன ஆகுதுன்னா, மார்னிங் அவங்க ஆஃபீஸ் போகிறது, வீட்டுக்கு வர்றது, வீட்டில் இருக்கிறது, அந்த மாதிரி வேலைலாம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க, லேப்டாப்பில் இருக்காங்க, அவங்க ரெகுலர் வேலை. ஆனால் சாட்டர்டே சண்டே ஆகிடுச்சு, வீக்கெண்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அவங்கள கையிலேயே பிடிக்க முடியாது. ஓகே. அவங்க நார்மலாக ஆஃபீஸ் போகிறப்போ சுடிதாரில் போகிறவங்க வீக்கெண்டில் வந்து வேறு மாதிரி ட்ரெஸ்ஸிங் கோடில் பார்ப்போம். அது வந்து ஃபன் பண்ணுவாங்க, ஜாலி பண்ணுவாங்க. வீட்டிலேருந்து போகும்போதே டிஃப்ரெண்டான ட்ரெஸ்ஸில் தான் போகிறாங்களா, அப்படி இல்லைன்னா இல்லை வீட்டிலேருந்து போகிறப்போ அந்த மாதிரி தான் போகிறாங்க. நீங்கள் நல்லா ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, அவங்கள பார்த்தா அப்படி தெரியாது. அவங்க 10வது படிக்கிற பொண்ணு இருக்குங்கிறது அவங்கள பார்த்தா தெரியாது. ஸோ அந்த மாதிரி தான் அன்மேரிட் கேர்ள் மாதிரி தான் இருப்பாங்க. அது அவங்க இதை மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு வச்சுங்க. பட் அவங்க கிளம்பி போயிட்டாங்கன்னா அவங்கள மாதிரி அந்த சூழ்நிலையை சந்தோஷமாக வச்சுக்கிறவங்க யாரும் கிடையாது. அவ்வளோ ஜாலியாக இருப்பாங்க. ஓகே. அவங்க போகிற ரிசார்ட் ஆகட்டும், இல்லை ஹோட்டல் ஆகட்டும், ஏதோ ஒரு கெஃபே பார் போகிறாங்க அப்படின்னா சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் நமக்கு ஒன்றும் பெருசாக தெரியாது, அட்வர்ஸாலாம் தெரியாது. பட் சடனாக இது வந்து நாங்கள் வந்து ஒரு 3 மாதமாக நாங்கள் தொடர்ச்சியாக இதை பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஓகே. 3 மந்த்தாக எவ்ரி வீக்கெண்டாக நாங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கப்போ ஒரு விஷயம் மட்டும் தெரியுது. எங்கே போனாலும் கம்பெனிக்கே சம்மந்தம் இல்லாமல் ஒரு நபர் வர்றாரு. ஓகே. இவங்க கூட கொலீக்ஸாக இவங்க போகிறாங்களே கெட் டுகெதருக்கு, இவங்க எல்லாம் ஃபஸ்ட்டு அவங்க கூடலாம் பேசிக்கிட்டே இருப்பாங்க. நடுவில் அப்புறம் திடீர்னு ஒருத்தர் வருவார், நல்லா ஸ்மார்ட்டாக இருப்பாருன்னு வச்சுங்க. அவர் வருவார், அவங்க கூட பேசுவாங்க, அவங்க கூட பேசிக்கிட்டு அப்படியே அவர் கூடவே கிளம்பி வெளியே போயிடுவாங்க. ஓகே. பேசிட்டு ஒரு என்ன லாபியில் நின்று பேசுறது, கார் பார்க்கிங்கில் நின்று பேசுறது, அதுக்கப்புறம் பேசிட்டு இவங்க பாட்டு கிளம்பிடுவாங்க. இது வந்து ரெகுலராக நடந்துக்கிட்டே இருந்தது. ஸோ இதில் நமக்கு யாரோ வராரு, திடீர்னு கொஞ்ச நேரம் பேசுகிறாரு, ஓகேன்னு சொல்லி கிளம்புற. ஒரு வேளை சீனியர் ஆஃபீஸராக இருக்கலாம், அவங்க ஆஃபீஸ்லேயே இப்போ வேறு. ஆனால் இவரை யாருக்குமே தெரியாது. இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்கன்னா இவங்க வந்ததும் இவங்க தனியாக கிளம்பிடுவாங்க, தனியாக வந்துடுவாங்க. அவரும் அவங்களுக்கு ஹாய் சொல்கிறதோ பாய் சொல்கிறதோ அந்த மாதிரிலாம் இருக்காது. புதுசாக ஒரு நபர் வராரு. இது மட்டும் எடுத்துட்டோம், இவர் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நம்ம அவரை ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டோம். கிளைண்ட்டுக்கு நான் சொல்கிறேன், ஒரு 2.5 மாதம் கழித்து சொல்கிறேன், சார் இந்த பர்சன் உங்களுக்கு தெரியுமா, யாருன்னே தெரியலையா சார், யார் சார் இவர் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்புறமா தான் நான் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், இந்த மாதிரிலாம் நடக்குது,
இந்த பர்சனை தான் இவங்க பேசுகிறாங்க கொள்கிறாங்க சார். இவங்க ஜஸ்ட் பேசுகிறதோட சரியா இது வரைக்கும் அப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்குன்னு அவர் மறுபடியும் சொல்கிறாரு, இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாரு. சார் இது இன்னும் கொஞ்சம் க்ளோஸாக பாருங்கள் சார், நீங்கள் எங்கேயோ மிஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு. இல்லை இல்லைங்க, அவங்க பாட்டு வராங்க, கார் பார்க்கிங் வரைக்கும் பேசிக்கிட்டே வராங்க, வந்தது அதுக்கப்புறம் இவங்க பாட்டு கிளம்பி போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிடுறோம். சரி ஸோ பாருங்கள் சார், நாங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க, சர்வன்ஸ் பீரியடை எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. நாங்கள் வேறு ஒரு டீம், பிகாஸ் ஒவ்வொரு வீக்கும் நாங்கள் வந்து ஷஃபில் பண்ணி போட்டுகிட்டே இருக்கோம். எங்கள் டீமை சொல்கிறேன், எங்கள் டீம் ஷஃபில் பண்ணி போட்டுகிட்டே இருக்கோம். இப்போ வேறு டீம் போகிறோம், புதுசாக ஒரு டீம் போட்டு நாங்கள் பார்க்குறோம். அதே மாதிரி அவங்க சாட்டர்டே கிளம்பிடுறாங்க, 4 மணி போல் கிளம்புறாங்க. 4 மணி போல் கிளம்பிட்டு ஸ்பாட்டுக்கு வந்துடுறாங்க, ஈஸியரில் ஒரு ஸ்பாட்டுக்கு வந்துடுறாங்க. அதே மாதிரி ஃபோன் பண்ணி, ஏங்க இந்த இடத்துக்கு வந்தோம், இங்கே சரியில்லை, நாங்கள் வேறு ஹோட்டல் போகிறோன்னு ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. கிளைண்ட் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு, சார் அவங்க வேறு இடத்துக்கு போகிறாங்களாம் சார். அதெல்லாம் போகலங்க, அவங்க இங்கே தான் இருக்காங்க. ஓகே, உங்ககிட்ட வந்து தப்பான ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க, நான் என்னென்னு பார்க்குறேங்க, பார்த்துட்டு சொல்கிறேங்கன்னு அவர்கிட்ட சொல்லியாச்சு. அதுக்கப்புறமா இந்த டீமெல்லாம் கிளம்பி போயிடுது. இவங்க சொன்னாங்கல்ல வேறு இடத்துக்கு போகிறோன்னு, இந்த டீமெல்லாம் கிளம்பி அந்த வேறு இடத்துக்கு போயிடுறாங்க. இவங்க 2 பேர் மட்டும் இங்கே நிற்கிறாங்க. அவர் வந்துட்டார், ஹோஸ்ட் சப்ஜெக்ட் வந்துட்டார். இவங்க 2 பேரும் மட்டும் நிற்கிறாங்க. இவங்களே அப்படியே அந்த பார்லேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா அப்படியே ரூம்குள்ளார போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ரூம்குள்ளே போகிற வரைக்கும் நமக்கு தெரியும் இவங்க அந்த லாபியில் நடந்து உள்ளார போகிறாங்க. ஏன்னா இது பார்ட்டி பண்ணுற ஏரியாவுக்கும் ஹோட்டல் ரூம்ஸ்க்கும் சம்மந்தமே இல்லை, அது கொஞ்சம் டிஸ்டன்ஸாக இருக்கும் அந்த ஹோட்டலை பொறுத்த வரைக்கும். ஸோ அதை ஃபோட்டோஸ் எடுத்து அவங்ககிட்ட கிளைண்ட்டுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். சார் இந்த மாதிரி இந்த ரூம்குள்ளார போயிடுறாங்க சார் அப்படின்ட்டு. அவர் என்கிட்ட கேட்டதுக்கு என்ன வச்சு கேட்டார்னா, இந்த லைஃப்பை நான் எப்படி கொண்டு போகிறது, இவ எனக்கு உண்மையாக இல்லை, என் பொண்ணுக்கும் உண்மையாக இல்லை, இந்த லைஃப்பை நான் எப்படி கொண்டு போகிறது. நான் என் பொண்ணு சொன்ன மாதிரி, இல்லை டாடி மம்மியை டிவோர்ஸ் பண்ணிவிடு, நம்ம அடுத்த நம்ம பார்த்துக்கலாம் டாடி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு என் பொண்ணு இருக்குது. டிவோர்ஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ப்ரூஃப் வேணும், எனக்கு ப்ரூஃப் நிறைய வேணும் சார், எனக்கு ஃபோட்டோஸ் நிறைய வேணும். சரி, அதுக்கு என்னென்ன பண்ணணுமோ எல்லா விஷயத்தையும் நாங்கள் பண்ணுறோம். இந்த ஹோட்டலுக்குள்ளார போனதெல்லாம் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறமா ஒரு நாள் என்ன பண்ணார், கிளைண்ட்டுக்கு இவங்க வந்து இவரோட அந்த லேடி அவங்க ஒய்ஃபோட காரை எடுத்துகிட்டு வந்துட்டு அதில் பக் வைக்கிறோம். நாங்கள் ஓகே, காரில் பக் வைக்கிறோம், கேமரா ஃபிக்ஸ் பண்ணுறோம், சில விஷயம்லாம் பண்ணி அனுப்பிடுறோம். எல்லாமே அவருக்கு ப்ரூஃபாக மாட்டிக்குது. காருக்குள்ளார பேசுறது, காருக்குள்ளே அந்த நபர் வந்து உட்கார்றது, அவங்க 2 பேரும் க்ளோஸாக இருக்கிறது எல்லாமே ஃபோட்டோஸாக மாட்டி அவங்களுக்கு ப்ரூஃபாக கொடுத்துட்டோம். ஓகே, இப்போ என்னோட கிளைண்ட்டை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு இவ்வளோ ஒர்க் பண்ண வேண்டியிருந்தது, அது எல்லாத்தையும் கிளியராக பண்ணி கொடுத்துட்டோம். பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு டிவோர்ஸ் நடந்துச்சு? டிவோர்ஸ் அப்ளை பண்ணிட்டாங்க. ஓகே, பட் இந்த லேடிக்கு வந்து இவ்வளோ விஷயங்கள் பண்ணதை கண்டுபிடிச்சி அவங்க நிறுத்தும் பொழுது அவங்களுடைய ரியாக்ஷன் ஆனது என்னவா இருந்துச்சு சார்? இல்லை, நமக்கு அது தெரியாதுல்ல. நம்மளை பின்னாடி ஒருத்தவங்க பார்த்துட்டு இருக்காங்க, ஃபாலோ பண்ணியிருக்காங்கிறது அவங்களுக்கு தெரியாது. ஸோ ஃபோட்டோஸ் எல்லாம் பார்க்குறப்போ நம்ம பின்னாடி யாரோ இருந்திருக்காங்க போல இருக்குது, நம்ம ஏமாந்துட்டோம், நம்ம சரியாக ஒரு இதுவாக இல்லைங்கிறதே அவங்களுக்கு தெரியும். மற்றபடி நம்ம பார்த்தோங்கிறதுலாம் அவங்களுக்கு தெரியாது. இப்போ இவங்களுக்கு வந்து இப்போ நம்ம ஹஸ்பண்ட் தாண்டி வேற ஒருத்தரை பிடிக்குது அப்படின்னும்போது அவங்க வந்து ஹஸ்பண்ட் கூட இருந்துக்கிட்டு இன்னொரு ரிலேஷன்ஷிப் அவங்க வச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சது காரணம் என்ன தெரிய வந்துச்சா சார்? இல்லை, அது தெரியலையே. இப்போது என் கிளைண்ட் என்கிட்ட என்ன சொல்கிறாரு, என்னோடய பிஸ்னஸில் எவ்வளோ ஏற்றத்தாழ்வு இருந்தாலும் என் ஃபேமிலியை நான் நல்லபடியாக பார்த்துக்கணுங்கிறதுக்காக நான் எவ்வளோ சஃபர் ஆனாலும் என் என் ஒய்ஃபையும் என் பொண்ணையும் நான் நல்லா பார்த்துருக்கேன், இது வரைக்கும் நல்லா பார்த்துருக்கதா தான் நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொல்கிறாரு. ஸோ ஒரு மனுஷன் தான் மனைவிக்கு பொண்ணுக்கும் உண்மையாக இருக்கணும், சந்தோஷமாக வச்சுக்கணுங்கிறதுக்கு நிறைய மெனக்கெட்டுருக்கார். அதையும் மீறி நீ சீட் பண்ணுறேன்னா அப்போ தப்பு எல்லாம் அந்த லேடி மேலே தானே. ஸோ நம்ம என்ன பண்ண முடியும்? இப்போ வந்து ஒருத்தரை தொடர்ந்து நம்ம வந்து 1 வாரம் 10 நாள் 20 நாள் நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னும்பொழுது நம்ம ஒரு டீம் வச்சு ஃபாலோ பண்ண முடியும். ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க 3 மாதமாக ஒருத்தரை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னும்பொழுது அவங்களுக்கு சந்தேகமே வராமல் நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறது வந்து எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் சார்? இல்லை, நான் அதுதான் சொன்னேன், ஸ்டார்டிங்லேயே சொன்னது என்னன்னா, நான் டீம் ஷஃபில் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஓகே, எங்கள் பசங்க வந்து மாற்றிக்கிட்டே இருப்பாங்க, ஒவ்வொரு ட்ரெஸ் கோடு மாற்றுவாங்க, எவ்ரி ½ அன் ஹவருக்கு ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஒரே இடத்துல நின்று பொசிஷன் போட்டெல்லாம் பண்ண முடியாது. இது ஒன்று சிசிடிவி வச்சு அப்சர்வ் பண்ணுற விஷயம் கிடையாது. ஸோ நம்ம மூவிங்லேயே இருக்கிறப்போ என்னென்ன தேவையோ எல்லா மாற்றங்களும் பண்ணிக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் நம்மளோட சப்ஜெக்ட்டுக்கு நம்ம மேலே சந்தேகம் வராமல் இருக்கும். ஸோ அதை நம்ம டீம் பண்ணிக்கிட்டே இருக்கோம் ரெகுலராக. ஓகே சார், அதுக்கப்புறம் டிவோர்ஸ் வாங்கினதுக்கப்புறமா உங்ககிட்ட கேஸ் கொடுத்தாங்க உங்கள் கிளைண்ட், அவங்க லைஃப் எப்படி இருக்குது அந்த மாதிரி அப்டேட் எதுவும் தெரியுமா? இல்லை, டிவோர்ஸ் வாங்கினதுக்கு அப்புறமா தெரியாது. டிவோர்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன தேவையோ என்னென்ன ப்ரூஃப் வேணுமோ அது எல்லாத்தையும் நம்ம கொடுத்துட்டோம். ஸோ அதை பேஸ் பண்ணி அவங்க டிவைஸ் அப்ளை பண்ணிகிட்டு இருப்பாங்க, இந்நேரம் வாங்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் நமக்கு எந்த அப்டேஷனும் கிடையாது. ரொம்ப நேரம் வந்து நீங்கள் பார்த்த கேஸ் பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக எங்களுக்காக சொன்னீங்க. உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. தேங்க்யூ மேம்.